பின்ஸ் எல்லாமே ஏஎம்டியில் இந்த 5000 சீரிஸில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் ப்ரோ, ஏஎம்டி 4 சாக்கெட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த பின்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகிடக்கூடாது, ரொம்ப சேஃபாக இதை மட்டும் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து கூலர், ஏஎம்டியோட ஃபேன் இது இருக்கும். பாக்ஸஸ்லாம் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சேஃபாக வச்சுருங்க. அப்புறம் மதர் போர்டு வந்துட்டு இதுதான் சாக்கெட்டு ஆக்சுவலாக. ஓகேங்களா? இது வந்து AM4 சாக்கெட் இந்த ப்ராசஸருக்கு. ரேம் ஸ்லாட்ஸ் இதுதான் விஆர்எம் செக்ஷன். ஓகேங்களா? இந்த பவர் சாக்கெட் வந்துட்டு 12 வோல்ட் ரயில், இந்த ப்ராசஸரு இந்த விஆர்எம்க்குள்ள இதில் தான் பார்க்குறோம். இது வந்து மெயின் 24 பின் பவர் கனெக்டர். இது வந்து இதுதான் சிப்செட் B450 வந்து இதுக்கு கீழே தான் இருக்கும். அதுக்கான ஹீட் சிங்க் தான் இருக்குது. இந்த சேட்டா போர்ட்ஸு, PCIe ஸ்லாட்ஸு. ஓகேங்களா? இந்த PCIe ஸ்லாட் வந்து 70-75 வாட்ஸ் வரைக்கும் போர்ட்லேருந்தே பவர். கொஞ்சம் பேசிக் கார்ட்ஸ்லாம் போடுறீங்கன்னா எக்ஸ்டர்னலாக பவர் தேவையில்லை. இல்லை கொஞ்சம் ஹையர் அண்ட் கார்ட்ஸ் இந்த RTXலாம் பார்த்தோம் இல்லையா, அதில் அது அந்த மாதிரி கார்ட்ஸ் போடுறீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம SMKஸ்லேருந்து தனியாக பவர் கனெக்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இது ஆக்சுவலாக இது எப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க மார்க். தெரியுதுங்களா? சிமிலர்லி போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம இதை மவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த லேட்சை வெளியே எடுத்து விட்டீங்கன்னா உள்ள சாக்கெட்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? தென் இந்த ட்ரையாங்கிளும் இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வச்சிங்கனாலும் அது உள்ளே போய்டும். ஜஸ்ட் சென்டரில் ஒரு மைல்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லேட்ச் அப்படி லாக் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. உள்ள அந்த பின்ஸும் சாக்கெட்டும் கரெக்டாக அலைன். இதை நீங்கள் எப்படியோ திருப்பி வச்சுட்டு உள்ளே அழுத்த முடியாமல் அழுத்தும் போது அந்த ஒரு பின் ஏதோ டேமேஜ் ஆச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சது, அங்கேயே முடிஞ்சது. ஏன்னா ஃபிசிக்கல் டேமேஜஸில் இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு வாரண்டி கிளைம் கிடையாது. நெக்ஸ்ட் SSD போட்டு இதுதான் M.2 ஸ்லாட் இது. ஓகேங்களா? இங்கே போட்டிருக்கீங்களா M.2 1ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இதில் பாருங்கள் PCIன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, சேட்டான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பாருங்கள் க்ளோஸில் ரெண்டுமே டிக் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் இதில் PCI பேஸ்ட் SSD, இது வந்து PCI பேஸ்ட் NVMe SSDன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவும் போட முடியும். இதில் ஒரு நாட்ச் இருக்கு இல்லையா, இதில் 2 நாட்ச் உள்ள மாதிரி ஒரு SSD இருக்குது M.2, அதுவுமே இந்த ஸ்லாட்டில் நம்ம போட முடியும். இது வந்து ஹீட் சிங்க்கு, இதுதான் SSD. இது 512 GB SSDயில் இது வந்து மெமரி டைங்க 256 கொடுத்துருப்பாங்க. ஓகே. இது வந்து ஜஸ்ட் சும்மா அந்த ஹீட் சிங்க்னு சொல்லுவாங்க. இதில் ப்ராசஸ் அதிகமாக ஆகும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகுங்க, அதை வந்து கொஞ்சம் நல்லா டெசிபேட் பண்ணுறதுக்காக அதை கொடுத்துட்டாங்க. ஒரு சில SSDஸில் இது கூட அட்டாச். ஆமாம், அது ஒரு தெர்மல் பேட் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நம்ம வேணும்னா வச்சுக்கலாம். ஓகே. இதில் இந்த எல்இடி இருக்குது இல்லைங்களா, டீபக் ஈஸி டீபக் எல்இடின்னு ஒன்று இருக்கும். இதில் நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா CPU, ரேமு, BGA, பூட் 4 எல்இடி இருக்கும். ஓகேங்களா? அது எதுக்குன்னா இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு பஸர் இருக்கும், சவுண்ட் வரும், ஏதாவது இப்போ டபுள் லாங் பீப் வந்தால் ரேமில் இஷ்யூ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும். இப்போ அதை வந்து விஷுவலாக இதில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இப்போ DRAMல எல்இடி எரியுது, எல்லாம் ரன் ஆகுது, உள்ள மானிட்டரில் சிக்னல் வரலன்னா ஸோ ரேமில் மேபி இந்த ரேம் ஸ்டாப்பில் டஸ்ட் ஏதோ வச்சு போயிருக்கலாம். ஸோ அதை கலட்டிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் போட்டிங்கன்னா அது இதாக இனிஷியலி PC ஆன் பண்ணும்போது இந்த 4 எல்இடி ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். ஒரு எல்இடி பிளிங்க் ஆகி ஆஃப் ஆனால் அது ஓகே, அது QC பாஸ் மாதிரியாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததுக்கு அப்படியே போகும். இது வெளியே டவரில் தெரியுங்களா, இல்லை ஓப்பன் பண்ணி பார்த்தா? அதான் நீங்கள் சைடில் பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு ஐடியா சொல்லி, இல்லை உங்களுக்கு இஷ்யூ ஏதாச்சும் ஆச்சுன்னா வந்து நம்ம நோட்டீஸே பண்ண முடியும். எல்லா டைமும் நம்ம இதே ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுதான் AMDயோட இந்த ஸ்டாக் கூலர் ஃபேன். இதே ஃபேன் தான் இந்த Ryzen 7 ப்ராசஸரில் இருக்கும். இதில் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே தெர்மல் பேஸ்ட் பெரிய ப்ளேடாக வந்துடும். இந்த ப்ராக்கெட் வந்து லிக்விட் கூலரோ இல்லை டவர் கூலரோ ஒரு சில பிராண்டோடதுக்கு இது தேவை. ஓகே. இதிலே சேஃபாகவே வச்சுக்கணும். தெர்மல் பேஸ்ட் இதுலேயே வரும். எங்கள் கூலர் மாஸ்டரோட வாயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதுவே நல்ல குவாலிட்டி தெர்மல் பேஸ்ட் தான். இந்த ப்ராசஸருக்கு இதே இருக்கும்.
தெர்மல் பேஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப அதிகமாகவும் அப்ளை பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே. இது இப்போ பார்த்தீங்களே ஒரு தின் லேயர், அதுதான் கரெக்டான குவான்டிட்டி. அதே மாதிரி இந்த ஹீட் சிங்க் ரிலேட்டடான கூலர்ஸோ இதுதான் ஹீட் சிங்க் ஆக்சுவலி. இதுக்கு மேலே இந்த ஹீட் எக்ஸாக்ட் பண்ணுறது இந்த ஃபேன், கூலிங் ஃபேன். ஓகேங்களா? இது எப்பயுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டயக்னலாக தான் டைப் பண்ணணும். அப்போ தான் அந்த பேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக உள்ள ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இது ஸ்ப்ரிங் ரிட்டென்ஷன் ஸ்க்ரூ சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் நீங்கள் உள்ள இது பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் அது நல்லா ஸ்ட்ராங்காக உள்ள போய் அது என்கேஜ் ஆகும். ஓகே. இது புதுசாக பில் பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்க்ரூவை மட்டும் ஃபுல்லாக டைட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அடுத்த ஸ்க்ரூ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஏன்னா ஸ்ப்ரிங் ரிட்டென்ஷனால். அதை பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த ஃபேன் பிரேக் ஆகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி பிசியில் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த 4 ஸ்க்ரூ எவ்வளோ மேக்ஸிமம் டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரிமைனிங் இந்த குட்டி குட்டி ஸ்க்ரூஸ்லாம் போடும் இல்லையா, அது வந்துட்டு டைட் நாமினல் டைட் இருந்தால் போதும். ரொம்ப வச்சு எக்ஸ்ட்ரீம் டைட் போட்டிங்கன்னா உள்ள குட்டி குட்டி த்ரெட் இருக்கும், த்ரெட் பிரேக் ஆகிடும். ஃபாஸ்ட்டானாவே அதில் த்ரெட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த த்ரெட் பிரேக் ஆகிடுச்சா நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் இதை நீங்கள் கரெக்டாக ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா தான் உள்ள ப்ராசஸரும் அண்ட் அதோட சாக்கெட்டில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் உள்ள நீங்கள் பிசி ஆன் பண்ணி ஹீட் ஆகும்போது ப்ராசஸர் வந்து இந்த ஹீட் சிங்கோட ஒட்டிக்கும். ஸோ இடையில கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா சாக்கெட்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ அது உங்களுக்கு சிக்னலே வராது. அப்போ இது வந்து இந்த ஃபேனுக்கான பவர். சரிங்களா? இதிலே போட்டிருப்பாங்க CPU ஃபேன் 1 அப்படின்ட்டு. CPUனா ப்ராசஸர். ரேம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாமே லைஃப் டைம் வாரண்டி தான் போகும். லிமிட்டட் லைஃப் டைம் வாரண்டி சொல்கிறது இது இருக்குது இல்லைங்களா, 10 years மினிமம். இந்த டீம் குரூப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரிலையபிலிட்டி வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே கொஞ்சம் பெட்டர். ப்ளஸ் நம்ம என்ன சொன்ன மாதிரி இது பாருங்கள், இது ஷீட் மெட்டல் ஹீட் சிங்க் யூஸ் பண்ணுவாங்க. மீதி பிராண்ட்ஸ்லாம் பிளாஸ்டிக் ஹீட் சிங்க் இருக்கும். ஸோ அதோட இது கொஞ்சம் பெட்டர். ரேம் ஸ்லாட்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 இருக்குது இல்லைங்களா, டிம் ஸ்லாட்ஸ்னு சொல்லுவாங்க, A1 A2 B1 B2. இதை நீங்கள் ஒரு ஸ்டிக் மட்டும் போடுறீங்கன்னா இந்த A2 ஸ்லாட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். 2 ஸ்டிக்கு போகிறதா இருந்தால் A2 B2 இந்த 2 ப்ரிஃபர் பண்ணுங்கள். 3 வந்து போட முடியாது DDR4. ஸோ 4 வந்துட்டு 4 ஸ்லாட்டை ஃபில் பண்ணிடுவோம். இதிலே போட்டுருவோம். இந்த A2 B2 வந்து இங்கே பாருங்கள், இந்த மேப் கொடுத்துருப்பாங்க. A2 B2 வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா பயோஸ் வந்து இனிஷியலி அந்த 2 ஸ்லாட்டுக்கு தான் வோல்டேஜ் கொடுக்கும். ஸோ அதனால் இதில் போடுறது பெட்டர். இது ஒரு டைரெக்ஷனில் தான் போட முடியும். திருப்பி போட்டிங்கன்னா இந்த சாக்கெட் வந்து மேட்ச் ஆகாது. சரிங்களா? அதை வெரிஃபை பண்ணிட்டு போடணும். ஈஸி இவ்வளோ தான் வரும். இதுக்கு மேலே சேசி பவர் இது எல்லாமே அடிஷ்னல் தான். மெயின் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான காம்பனன்ட்ஸ் சொல்லலாம். இந்த ஃபஸ்ட்டு ஹார்ட் ட்ரைவ் நீங்கள் மெக்கானிக்கல் ஹார்ட் ட்ரைவ் போடணும்னா இந்த ட்ரே இருக்குது இல்லைங்களா, இந்த ட்ரே இந்த இதில் தான் போடணும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 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 ஸ்க்ரூ கழட்டிட்டு இந்த ட்ரைவை புல் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் ஹார்ட் ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே போட்டு இந்த ஸ்க்ரூ போடணும். இப்போ இது வந்து ஸ்டாண்ட் ஆஃப், மதர் போர்டோட ஸ்டாண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா இந்த ஷீட் மெட்டல்லேருந்து இந்த சர்க்கியூட்ரி எதுவும் அதில் டச் ஆகிடக்கூடாது. ஷீட் மெட்டலும் கண்டக்டர் தானே, ஸோ அதனால் இதை லிஃப்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக இந்த மெட்டல் ஸ்டாண்ட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம மதர் போர்ட் பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 ஹோல்ஸ் இருக்குது. இதில் 8 ஸ்க்ரூஸ் நம்ம போட்டு டைப் பண்ணணும். இது வந்து ஐஓ ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. இன்புட் அவுட்புட் போர்ட்ஸில் இருக்கு இல்லையா, இது வந்து ஷீல்டு. ப்ராசஸர் படிக்கும்போது இதை பிடிச்சி தருவாங்க. ஓகே, இப்படி பிடிச்சி இதெல்லாம் பிடிக்காது, இதை பிடிச்சி தருவாங்க. ஸ்க்ரூஸ்லேயே அதே மாதிரி நிறைய டைப் இருக்குது. மதர் போர்டுக்கு போகிறது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஜிசி கிராஃபிக் கார்ட்ஸ்லாம் போகிறது இந்த பெரிய ஸ்க்ரூ இருக்குது இல்லைங்களா, இது வந்து கிராஃபிக் கார்ட்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும். இந்த ஹார்ட் ட்ரைவ் போடுறதுக்கு அது இதுலேயே இன்னும் கொஞ்சம் டயா பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஸ்க்ரூ.
4 டைப் இருக்குது ஸ்க்ரூ. இது பவர் கார்டு. முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே எஸ்எம்பிஎஸ் கூட வர பவர் கார்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் 2 இங்கே 2 கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 4 போர்ட்ஸ், 4 ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் இதில் போடலாம். பட் ஹார்ட்வேர் வைஸ் இதில் 2 ஹார்ட் டிஸ்க் இந்த ட்ரேயில் போட முடியும். 3வது ஹார்ட் டிஸ்க் வேணும்னா போட்டுட்டு இதில் அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் எங்கேயும் ஸ்க்ரூ பண்ண முடியாது. ஸோ இந்த குட்டி எஸ்எஸ்டி இருக்கும் பார்த்தீங்களா, சேட்டா எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து 1 2 இங்கே பின்னாடி 1 போடலாம். 3 போட முடியும். இந்த ட்ரேலே கூட நீங்கள் குட்டி ஹார்ட் டிஸ்க் வந்து போட முடியும். சரிங்க, கீழே இருக்கிற ட்ரேலே முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஹீட் ஆச்சுன்னா அது போய் ஒட்டி கொண்டு ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்எம்பிஎஸ்ல நிறையா மாடல்ஸ் இருக்குது. இது வந்து 80+ ரேட்டிங்லாம் எதுவும் இல்லை. நார்மல் இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பவர் எஸ்எம்பிஎஸோட இது வந்து கண்டினியூஸ் ஃபேஸ் வரணும், கொஞ்சம் பெட்டர். அதோட இது கொஞ்சம் பெட்டர். பாருங்கள், இந்த டைட்டாஷன் இது நின்று. பட் இதே நீங்கள் உள்ளே இருக்க குட்டி ஸ்க்ரூஸில் வச்சு டைட் பண்ணிங்கன்னா இது சுற்றிக்கிட்டே இருக்குது. அது உடஞ்சிடும், த்ரெட் உடஞ்சி உள்ளே போகும். கேபிள்ஸ் இதில் நிறையா இருக்கும். இதில் மெயினானது வந்து இந்த பிரேக் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இதான் அந்த 24 பின் கேபிள். இது வந்து சொன்ன மாதிரி இங்கே கனெக்ட் பண்ணணும். இந்த பின்னில் வந்து இதை கனெக்ட் பண்ணணும். இது கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஒரு லேட்ச் மாதிரி ஒரு சைடு கொடுத்துருப்பாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த லேட்சை இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இந்த லேட்ச் வந்து இதில் போய் கனெக்ட் ஆகி உள்ளே கனெக்ட் ஆகிடும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். வச்சுட்டு ஜென்டலாக ஒரு புஷ் 2 பக்கமும் மேலே வைக்கல. ஏன்னா இது 24 பின் இருக்குல்ல, இல்லைங்களா, ஜென்டலாக ஒரு புஷ் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே பிடிச்சி இருக்கக்கூடாது. ஏன்னா அது லாக் ஆகிருக்கும் அந்த லேட்ச். இந்த லேட்சை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இல்லை தூக்கி ஷேக் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து 4+4 இருக்கும். 4+4 பிரியும். அந்த A520 போர்டில் பார்த்தோம், 4 மட்டும் இருக்கிறதுக்கு இது 2 ஏதாச்சும் ஒன்று மட்டும் கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து 8 பின் இருக்குது, CPU கனெக்ட் இருக்குது. ஸோ இது 2 நீங்கள் இப்படி ஒன்றா வச்சு இன்டர்லாக் பண்ணிவிட்டு வச்சு இன்டர்லாக் ஆகிடுது. இன்டர்லாக் பண்ணிவிட்டு இந்த கேபிள்ஸ்னால் கேபிள் ரவுட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இன்டர்லாக் பண்ணிவிட்டு அந்த லேட்ச் எங்கே இருக்கோ அதை வச்சு ஓரியன்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் டைட் பண்ணிங்கன்னா முடிஞ்சது. இது 2 தான் மெயின் பவர் பிசி. கிராஃபிக் கார்டு போட்டிங்கன்னா அது இந்த பின் வந்துருக்கும். இது வந்து 8 பின் தான். பட் இது 6+2 பிரியும். அது 4+4 பிரிஞ்சது இல்லையா, இது வந்து 6+2 பிரியும். ஒரு சில கிராஃபிக் கார்டுக்கு 6 பின் மட்டும் தேவை இருக்கும். ஒரு சில கிராஃபிக் கார்டுக்கு 8 இருந்துச்சுன்னா அது 2 ஒன்றா வச்சுட்டு உள்ள நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அது இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால ஃபோல்ட் பண்ணி நம்ம இதை அடியில் வச்சுக்கணும். நீங்கள் ஃபியூச்சரில் வேணும்னா இதை பேர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து மோலக்ஸ் கனெக்டர்னு சொல்லுவாங்க, பின் மாதிரி. இது இந்த ஃபேனோட பவர். இது இப்படி ரோட் பண்ணி பின்னாடி எடுத்துக்கிறாங்க. இந்த பெரிஃபரல்ஸ் கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று வந்து இது வந்து சேட்டா கனெக்டர்னு சொல்லுவாங்க. இது ஹார்ட் டிஸ்க்கு, எஸ்எஸ்டிஸ்க்கு, வேறு ஏதாவது இந்த ஏஆர்ஜிபி ஃபேன்ஸ்லேயே இந்த கனெக்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரியே வரும். ஓகேங்களா, இந்த ஏஆர்ஜிபி ஹப்பு, ஃபேன் ஹப்பு, அதுக்கெல்லாம் மோஸ்ட்லி இது யூஸ் ஆகும். இந்த பின்னாக வருது இல்லையா ரவுண்டாக, இது வந்து மோலக்ஸ் கனெக்டர். இந்த மோலக்ஸ் கனெக்டர் தான் இந்த கேபினில் வர இந்த ஃபேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அவ்வளோதான் இதோட பவர். இப்போ நம்ம இதை வந்து இந்த ஃபேன் பண்ணலாம். ஓகேங்க, மீதி இந்த 2 கேபிள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான். இதை 2 நீங்கள் ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஹார்ட் டிரைவ் நீங்கள் போடும்போது இந்த கேபிள் யூஸ் ஆகும் உங்களுக்கு. சேட்டா பாருங்கள், 1 2 இதில் ஒரு 2 4 சேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஹார்ட் டிஸ்க்குமே ஃபுல்லாக கூட இதில் நம்ம போட முடியும். ஓகே, ஃபிசிக்கலி நீங்கள் எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணி அதை வச்சுட்டிங்கன்னா ஃபைன். இது வந்து பிஎஸ்யூ ஷவுடுன்னு சொல்லுவாங்க. எஸ்எம்பிஎஸோட பிஎஸ்யூ எஸ்எம்பிஎஸ் 2 ஒன்று தான். ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை இல்லாட்டி பவர் சப்ளை யூனிட் 2 ஒன்று தான். இது இந்த கேபிள்ஸ்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு வந்து அப்புறம் இந்த பிராண்டிங் மட்டும் இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஜஸ்ட் இங்கே நம்ம கேபின் ஆன்டி ஸ்போர்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம், எஸ்எம்பிஎஸும் ஆன்டி ஸ்போர்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஃப்ரண்ட் ஐஓ கனெக்டர்ஸ். இந்த ஃப்ரண்ட்டில் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதோட கனெக்டர்ஸ் இதான் நம்ம மதர் போர்ட் கூட பான் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இப்போது இதை ஒன்றுனா நான் கனெக்ட் பண்ணும்போது சொல்கிறேன். இந்த கேபிள் இருக்குது இல்லைங்களா, ரவுண்டு கேபிள்ஸ் 2 இருக்கும். இது ஒன்று வந்து ஆடியோனா நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஆடியோ போர்ட்ஸ் 3.5 போர்ட்ஸ்க்கான கனெக்டர். இது வந்து நம்ம இங்கே இருக்கும் இதோட போர்ட். இந்த கடைசியில் ஜே ஆடியோ இல்லை ஹெச்டி ஆடியோன்னு எழுதியிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது நம்ம எப்படி இந்த பின் வந்து மேட்ச் ஆகுதோ எக்ஸாக்ட்லி நம்ம
அதில் வச்சு கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஒரு டைரெக்ஷனில் தான் அது லாக் ஆகும். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஎஸ்பி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெட் போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ட் வந்து இந்த யூஎஸ்பி இங்கே இருக்கும் பாருங்கள், 2 போர்ட் இருக்குது, நம்ம ஒன்று கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த டெட் போர்ட் பாருங்கள் கீழே இருக்குது, ரைட் பாட்டமில் இருக்குது. ஸோ அது எக்ஸாக்ட்லி கனெக்ட் ஆகிற மாதிரி அவ்வளோ. இந்த போர்ட் எதுக்குன்னா இந்த 2 யூஎஸ்பி போர்ட்ஸ்க்கு, யூஎஸ்பி 2க்கு. இந்த யூஎஸ்பி 3 வந்து ப்ளூ கலரில் இருக்கும், இது பெருசாக இருக்கு இல்லைங்களா. இந்த போர்ட் வந்து யூஎஸ்பி 3க்கு கனெக்ட் பண்ணுறது. இது எதில் கனெக்ட் பண்ணணும்னா எல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள் யூஎஸ்பி 3ங்கிறது இருக்கும், அது மதர் போர்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பக்கம் மட்டும் பாருங்கள் ஒரு குட்டி லேட்ச் இருக்கும், அது வந்து இந்த ஹோல்குள்ளே போகிற மாதிரி ஜஸ்ட் நம்ம இப்படி வச்சுட்டு இதுலேயே உள்ள பின்ஸ் இருக்கும். ஸோ சேஃபாக இப்படி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ், அவ்வளோ. ஓகே, இது வந்து பவர் பட்டனு, இது ரீசெட் பட்டனு, இங்கே 2 எல்இடி இருக்கும். ஒன்று வந்து ஹார்ட் டிரைவ் எல்இடி, இன்னொன்று பவர் எல்இடி. இது எல்லாத்துக்குமே கனெக்டர்ஸ் இதில் தான் இருக்குது. அதாவதுலேயே ஒன்று என்னென்ன எல்இடிஸ் எதோட கனெக்ட்னு போட்டிருப்பாங்க. இதை வந்து நம்ம இந்த இதில் கனெக்ட் பண்ணோம், இந்த கடைசியாக உள்ள கனெக்டரில். இது வந்து யூனிவர்சல், நீங்கள் இந்த மதர் போர்ட்லேயே இருக்கட்டும், எவ்வளோ ஹையர் மதர் போர்டுக்குமே எல்லாத்துக்குமே சேம் தான். ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிடி எல்இடி, ஹார்ட் டிரைவ் ரீட் அண்ட் ரைட் ஆனால் இது க்ளோ ஆகும் முன்னாடி உள்ள எல்இடி. இதில் எல்இடிஸ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், அது இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் கரெக்டாக போடணும். ஜென்ரலாக இது கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த லே அவுட் பார்த்துட்டு பின்ஸ்லேயே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துட்டு கரெக்டாக இது பண்ணிங்கன்னா போதும். ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி கனெக்ட் பண்ணலாம். இந்த நார்மலாக நம்ம சார்ஜர் போடுற மாதிரி ப்ளஸ் மைனஸ் இன்வெர்ட் பண்ணி போட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. எல்இடிஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பாசிட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணணும். மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபியூஸ் ஆகிடும். அவ்வளோ கனெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நம்ம இது மானிட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓஎஸ்எல் செட்